வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி அடுப்பு இல்லாமல், ஓவன் இல்லாமல், நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே வச்சு எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் சூப்பராக ஒரு தந்தூரி சிக்கன் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு 1/4 லிட்டர் தயிரை இந்த மாதிரி துணியில் போட்டு அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது வடிகிறதுக்குள்ளே நம்ம சிக்கனை கட் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த லெக் பீஸ் சிக்கனை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதை கீறிக்கிறோம். இந்த மாதிரி கீறினா தான் மசாலாலாம் அதுக்குள்ளே எசன்ஸ் நல்லா இறங்கும். நம்ம சிக்கனை வேக வைக்கும்போது சிக்கனும் நல்லா வெந்துடும். நம்ம இதில் தண்ணியே ஊற்றாத சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு மசாலாவும் இறங்கும், சிக்கனும் நல்லா வெந்துடும். இதுதான் நம்ம வடிகட்டி வச்சுருக்க தயிரை நம்ம இதில் எடுத்துக்கிறோம். இது கூடவே நல்ல காரமான மிளகாத்தூளாக நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. இது கூட நான் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம கலருக்கு ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு 1/2 லெமனை நம்ம கட் பண்ணி புளிஞ்சிக்கிறோம். ஏன்னா தயிரில் ஆல்ரெடி கொஞ்சமாவது புளிப்பு இருக்கும், அதனால் 1/2 லெமன் போதும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். நம்ம கீறி விட்டுருக்க எல்லா இடத்துலையும் இந்த மசாலா பரவுற மாதிரி உள்ள வரைக்கும் நம்ம நல்லா டீப்பாக இந்த மாதிரி மசாலா தடவிட்டு இதை ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஊற வச்சிட போகிறோம். ஒரு 3 to 4 மணி நேரம் கழித்து தான் நம்ம இதை வெளியே எடுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். அடுத்ததாக நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறோம். அகலமான பேனாக வச்சுக்கிறோம். அப்போ தான் மசாலா நல்லா சுண்டி வரும். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா கலந்து வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்படி திருப்பி விடுறோம். நல்லா திருப்பி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறோம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கனுக்கு தகுந்த ஒரு சட்னி அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் அந்த சட்னிக்கு 1 கை புதினா எடுத்திருக்கேன், 1 கை கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க, நிறையா போட்டுற வேண்டாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றாத ஜஸ்ட் இதை ஒன்றில் வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை திருவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமனும் 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம லெமன் புழிஞ்சு அரைச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பராக க்ரீன் கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணுனா இந்த மின்ட் சட்னி தான் நம்ம தந்தூரி சிக்கனுக்கு சர்வ் பண்ணுற சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சிக்கனை திருப்பி விடுறோம். இதே மாதிரி இந்த ப்ராசஸை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 4 டைம் நம்ம மூடி வச்சு திருப்பி விடணும். லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தீஞ்சிரும். இந்த மூடியிலேருந்து வர தண்ணியே நம்மளுக்கு போதுமாக இருக்கும். அது இல்லாத தயிரும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகுங்க. ஸோ இதே மாதிரி 4 to 5 டைம் நம்ம எடுத்து மூடியை போட்டு வச்சுட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நம்மளுக்கு ஒட்டாத நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்துட்டா உள்ள வரைக்கும் நம்மளுக்கு சிக்கன் வெந்திருக்கா என்னன்னு தெரியும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா லைட்டாக அது தீஞ்ச மாதிரி நல்லா நம்மளுக்கு செட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சிக்கனை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கூடவே இந்த மின்ட் சட்னியை வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா சாட் மசாலாவை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.